எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி பால் கஞ்சி எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். தேவையான பொருட்கள் வந்து 1 டம்ளர் அரிசி, இது வந்து இந்த கஞ்சி வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தான் மெயினாக வச்சு கொடுப்பாங்க. அது நல்ல நீர் போகும், சூட்டை தணிக்கும். நல்ல எல்லாருமே குடிக்கலாம். 10 நாளைக்கு ஒருக்க அந்த கஞ்சி வச்சு கொடுத்தா உடலுக்கு நல்லது. சரி, இப்போ வேகட்டும். இன்னொரு 1/4 மணி நேரமாக தான் ஆகும். குக்கர்னால் 5 நிமிஷத்தில் முடிஞ்சு. நான் குக்கரில் வைக்கல, அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மூடி வைக்கும். காய் நல்லா வெந்துட்டு இப்போ நல்லா அரிசிலாம் இப்போ இந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல, அதை முடிச்சு வந்து தூர எடுத்துடணும். தூர எடுத்து போட்டுட்டு, ஏன்னா சாறு புறம் இறங்கிட்டு நல்லா. இப்போ பசும்பால் 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கோம்ல, அந்த பசும்பாலை ஊற்றணும். கஞ்சி ரெடி. கிண்டியாச்சு. நல்ல பக்குவமாக வந்துட்டு கஞ்சி. நல்ல பால் கஞ்சி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா அந்த பால் கஞ்சி குடித்தா நல்ல சூட்டை அமர்த்தும், குளிர்ச்சி. அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம வாரத்தில் 1 நாள் வச்சு குடித்தா நல்ல நீர் போகும். சுரப்பு இருக்க பிள்ளைகளுக்கு இதை கொடுக்கலாம்.